இருக்கீங்க? யூடியூப்பில் கொஞ்சம் மானிட்டைசேஷன் இஷ்யூ எனக்கு வந்துருச்சு. அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோலையும் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் எடிட்டிங்லாம் வரும். ஏன்னா அப்போ தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்த்ததில் சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நித்யா, நித்யா, உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்க? எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடு. இல்லை நித்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன்டி. ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நித்யா, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் சொல்ல விட. ஷோ, மனுஷனோட டென்ஷன் புரியாமல் சரி என்ன சொல்லுமோ சொல்லி தொலைடி. அந்த மது இருக்கால, அந்த மதுவும் கவின் சாரும் கோயிலில் ஒன்றா நின்று பேசிட்டு இருந்தாங்கடி. நான் அதை பார்த்தேன். என்னடி சொல்ற? ஆமாம் நித்யா, நானே என் 2 கண்ணால் பார்த்தேன். பார்த்தவன் அங்கேயே அவளை இழுத்து வச்சு செவிலி நான் கொடுக்க வேண்டியதுனேடி. அவள் திரும்பி என்ன அடிச்சிட்டா, நான் என்ன பண்ணுறது? உங்களெல்லாம் கூட வச்சுட்டு ஒரு மண்ணுக்கும் லாய்க்கில்லை. சி, என்னடி பண்ண சொல்கிற? கவின் சார் வேறு இருந்தார். நான் எப்படி போய் அவளை அடிக்க முடியும்? நீ கொஞ்சம் லாஜிக்காக யோசியேன். இந்த மது என் லைனில் ரொம்ப கிராஸ் பண்ணுறா. அவள் லிமிட்டை தாண்டிட்டா. இனிமே அவளை ஃப்ரெண்டு ரெண்டுன்னா பார்க்கறதா இல்லை. என்னோட ஆட்டத்தை இனிமே தான் ஆரம்பிக்க போகிறேன். ஏய், யாருக்கிட்ட ஃபோன் பண்ணுற? என் அண்ணன் ஒருத்தன் இருக்கான் ஊரில். அவனை வர வச்சு தான் இந்த மதுவுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு இருக்கேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க கல்யாணம் பொண்ணு. அண்ணன். நித்யா, நித்யாம்மா, என்னடாச்சு? ஏன்டா குரல்ல ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? என்ன வந்தாலும் சொல்லுடா அண்ணன் கிட்ட, அண்ணன் பாத்துக்கிறேன். அண்ணன், என் கல்யாணமே நடக்குமான்னு தெரியல அண்ணன். நித்யா, அண்ணன் கிட்ட என்னன்னு ஒழுங்கா சொல்லுமா, அண்ணன் பாத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீ ஏன் பயப்படுற? அண்ணன் இருக்கான்ல. இல்லைண்ணா, நானும் என் கூட ஒரு பொண்ணும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த கம்பெனியோட ஓனர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லி சொன்னார். எல்லாருக்கும் தெரியும்ண்ணே, அவரும் விருப்பப்பட்டு நானும் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு. இப்போ என்னடானா அவள் வந்து நடுவில் வந்து அவரை ஏமாற்றி அவளை பிடிக்கிற மாதிரி பண்ணுறானே. என்னம்மா சொல்ற? அவ தான் அப்படி பண்றானா? மாப்பிள்ளைக்கு எங்க போச்சு புத்தி? அவர் யோசிக்க மாட்டாரு? அவளுக்கு தெரியாது உன்னை பத்தி? அவர் மேலே ஒரு தப்பு இல்லைண்ணே. அவள் தான் என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி எல்லாம் அவர் நம்புகிற மாதிரி எல்லா ஆதாரத்தையும் காட்டி அவரை எனக்கு எதிராக மாற்றிட்டா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. ரொம்ப பயமாக இருக்குது. யார் அந்த பொண்ணு? உனக்கு கூட அந்த பொண்ணு தெரியுண்ணே. என் கூட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்காளே, அந்த மது தானே. என்னடா சொல்ற? மதுவா? மது அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையடா. அவன் நல்ல பொண்ணு தானே. அண்ணே, அவள் என் வாழ்க்கையை அழைக்க போகிறான்னு சொல்கிறேன். அவளை போய் நல்ல பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லடா, சின்ன வயசுல நானும் அவளை பார்த்துருக்கேன். அவன் அந்த மாதிரி பொண்ணு இல்லையேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? அப்போ நான் அந்த மாதிரி பொண்ணா? ஏய் நித்யா, இருமா, அண்ணா அப்படி சொல்ல வரல. சரி, அவள் தான் தப்பான பொண்ணு. நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லை. நீ சொல்கிறது தான் கரெக்டு. அண்ணா நீ சொல்கிறது தான் நம்புவேன். வேறு எதையும் கேட்க மாட்டேன், விடு. சரி, நீ ஊருக்கு கிளம்பி வாசிக்கிறமா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். சரி, நான் வரேன். ஏன் இப்படி சொல்கிறா? மது அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, அவன் நல்ல பொண்ணு தானே. ஏன் நித்யா இப்படி சொல்கிறா? என்ன நடக்குது அங்கே? மது, உன்னையும் தங்கச்சி மாதிரி தானடா பார்த்தேன். நீ ஏன்டா இப்படி மாறிட்ட? என்னடா நடக்குது? ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைனா எதிரில் நிற்கிறது யாருன்னு நான் பார்க்க மாட்டேன். என்ன கேட்கணும் நீ சொல்கிறத? நான் சொல்கிறத மட்டும் உன் காதில் விழாது, ஆனால் நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கணுமா? கவின் ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிறியா? கவின், இப்படி 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டே இருந்தால் இது போயிட்டே தான் இருக்கும், முடிவே வராது. ப்ளீஸ். என்ன சொல்லு?
ஃபஸ்ட்டு நித்யா கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் நிலமைன்னு எடுத்து சொல்லுங்கள். அவளோட ரிப்ளை என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க முடிவை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். அவசரப்படாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஆக மொத்தம் நான் சொல்றது எதையுமே நீ கேட்க மாட்டேன், ஆனா நீ சொல்றது தான் நான் கேட்கணும் இல்ல? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை கவின், நம்ம அதில் விளையாட முடியாது. அப்போ என் வாழ்க்கை உனக்கு தெரியலடி? இப்படி நீங்க பேசினா நான் என்ன பதில் சொல்றது? நீ ஒரு பதிலும் எனக்கு சொல்ல வேணாம். சத்தியமா இந்த கல்யாணம் நிறுத்தினா கூட உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினைச்சு கூட பாத்துறாத. நீ இவ்வளோ செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கல மது. ஆனா உன்னை நினைச்சு இந்த மனசுல வேற பொண்ணு கூட வாழுவேன்னு மட்டும் நீ தப்பு கணக்கு போட்டுறாத, அதுவும் நடக்காது. கவின், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம 2 பேரும் பார்த்து பிடிச்சி பேசி பழகி லவ் ப்ரப்போஸ் பண்ணி நான் பிடிக்கலன்னு சொல்லலை. ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. இப்போ என் பதில் என்னவா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சும்மா நிறுத்து மது. அதையே ஒரு காரணமா சொல்லி என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்காத. இப்பதான் நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கூட தைரியமா உன்னால ஒத்துக்க முடியலல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நித்யா கிட்ட பேசுங்க, அப்புறம் இருக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். போறேன், முதல்ல போய் நான் அவகிட்ட பேசுறேன். என்ன கவிதா, சத்தியமா ரெண்டு இல்ல. பேரும் பேசி எல்லாம் நல்ல முடிவு எடுப்பாங்கம்மா? இப்படி சொல்லிட்டேன். உண்மையதானே சொன்னேன். என்ன நடக்குது பாப்போம். சரி, அவங்க வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்குது. பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருந்தால் 2 பேரும் போய் ஒரு ஃபுல் கட்டிட்டு வருவாங்க, வரீங்களா? அம்மா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு 24 மணி நேரம் சோறு சோறுன்னு இருப்ப போல இருக்கே நீ. பின்ன எனக்கு பச்சிக்கொள்ள நான் சாப்பிடக்கூடாது. இவங்க உட்காந்து லவ்வுக்காக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு போய் நான் பட்னியாக இருக்க முடியுமா? எனக்கு பசிக்குது, வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். அதுவும் கரெக்டு தான். ஆமாம், சட்டை போட்டு நான் அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமா, இப்ப இவங்க லவ்வை சேர்த்து வைக்க போறோம், கல்யாணத்தை நிறுத்த போறோம். நாலு பிள்ளை என்ன சண்டைன்னா உடம்புல அடி வாங்க தெம்பு வேணாம். சாப்பிட்டு எல்லாம் கரெக்டா இருந்தா தானே, வா போய் சாப்பிடுவோம். என்னது அடி வாங்கணுமா? இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையே. அதெல்லாம் ஃப்ளோல நடக்கும். என்னையா ஃப்ளோவில் வலிக்கி விடுவாங்கன்ற மாதிரி ஃப்ளோவில் அடி விழுன்ற? என்னையா இப்படி கூப்பிட்டு வந்து என்னை கோத்து விட்டியே? நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேன். என் ஃப்ரெண்டு லவ் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து என்னை இப்படி மாட்டி விட்டேயா? இப்போ எதுக்குயா டூத் பேஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்க இப்படி? இல்ல, நீ அடி வாங்குற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணனா சிரிப்பு தானா வந்துருச்சு. ரொம்ப பல்ல காட்டாதையா. நான் அடி வாங்கும் போது உன்னை மட்டும் என்ன அப்படியே பஞ்சு மெத்தில் படுத்துக்கோப்பா ராசான்னு விட போகிறாங்க. உன்னையும் போட்டு தானே பழக்க போகிறாங்க. மூடிக்கிட்டிரு. அட நீ அடி வாங்க போறேன்ற ஆர்வத்துல நான் அடி வாங்க போறேன்ற விஷயத்தையே மறந்துட்டேன்டா. மரகதம், மரகதம் அக்கா. மூஞ்சி நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ உறுத்திட்டே இருக்க போல இருக்கே. அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல, நிம்மதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, எங்கக்கா பசங்க எல்லாம் காணோம்? அவங்க எல்லாம் அப்புறம் பொறுமையா வருவாங்க. நீ பேசுனதுன்னு எனக்கு மனசே சரியில்லையா, அதனால தான் நம்ம கிளம்பி ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்க்கா நீ வந்தது. எனக்கு இப்பதான் எனக்கு ஒரு புது தெம்பே இருக்கா. குடிக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஃபர்ஸ்ட் உட்காரு. கொஞ்ச நேரம் பேசினா நம்ம வீடு தானே, அப்புறம் பொறுமையாக குடிச்சுட்டா போச்சு. என்ன உன் குரல் ரொம்ப வாட்டமா இருக்கு, கொஞ்ச நேரம் என் கூட பேசு, எல்லாமே சரியாயிடும் உனக்கு. நிறைய கல்யாணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா தானே போகுது? ஆமாக்கா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் வரலன்றதா ஒரு குறையா இருந்துச்சு. நீ இப்போ வந்துட்டல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, மற்ற என்ன வேலை என்ன சொல்றீ? நானும் பிரிச்சு பண்றேன். நீ ஒத்தாளா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காத. அதான் நான் வந்துட்டேன், என்கிட்ட கொஞ்சம் பிரிச்சு கொடு, நான் பண்றேன். எந்த வேலையுமே இல்லைக்கா, எல்லாத்துக்குமே அவர் ஆளே வச்சுட்டாரு. உனக்கு ஏற்கனவே லோ பிபி இருக்கு, வேலை செஞ்சு எதனா ஆயிடப்போகுது, எல்லாத்துக்குமே நானே வச்சுட்டேன், நீ ஃப்ரீயா இருன்ட்டாருக்கா. இவர் தங்கமான வீட்டுக்காரர் உனக்கு கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும். போ, அங்கங்க எப்படி பொண்டாட்டி வேலை வாங்குறாங்க, இங்க என்னன்னா உன் வீட்டுக்காரர் உன்னை வச்சு தங்கமா தாங்குறாரு. ஒரே ஜாலி தான். போ போக்கா. ஆமா, மட்டும் என்ன குறைஞ்சா போயிட்டாரு, உன்னை ஒரு வேலை செய்ய விடுவாரா மாமா? எல்லாம் அப்படிதான். மாமா கதை எடுத்துக்கோ. சரி சரி, எங்க பையனை காணோம், எங்க போயிருக்கா கவின்? ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, எங்க வெளியே போயிருக்காங்கக்கா. போயிட்டு வரட்டும். கல்யாணத்துக்கு 4-5 நாள் வச்சுட்டு நீ எதுக்கு அவனை வெளியே அனுப்புற? இனிமே அவனை வெளியே எங்கேயுமே போகக்கூடாது சொல்லு, வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிடு. சரிக்கா, சொல்லிடுறேன். கல்யாணம் நேரத்துல மாப்பிள்ளை பொண்ணு எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அவங்க வீட்லயே இருக்கட்டும். எனக்கு மதியம் சாப்பிட என்ன வேணும்னு சொல்லிடுறேன், என் கையால் செஞ்சு தரேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கு சாம்பார் சாதம் வச்சுட்டு தொட்டுக்க சிக்கன் கிரேவி செஞ்சா ரொம்ப பிடிக்கும்டி, அதை செய். ஞாபகம் இருக்குக்கா, சின்ன வயசுலலாம் சாம்பார் வச்சா சாம்பார் குண்டானோட ஊற்றி அப்படியே காலி பண்ணிடுவேன். தட்டில் சாப்பாடே இருக்காது, வெறும் சாம்பார் மட்டும் தான் இருக்கும். அம்மா கிட்ட இதுக்காக அடிலாம் கூட வாங்கியிருக்கல, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமாம் ஆமாண்டி, அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சிச்சு. இப்போல்லாம் அப்படி இருக்க முடியுமா?
பசங்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல நம்மளே இப்படி பண்ணா என்னத்தை பண்ணுறது? ஓ, அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சிச்சு. ஐயோ அக்கா, என் வீடு இருக்குல்லக்கா, இது உன் அம்மா வீட நினச்சிக்கோக்கா. உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ நீ அப்படி இரு. நீ சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்க்கா. சின்ன வயசுல ஒரு சிப்ஸ் கூட கொடுத்துக்காம அப்படி அடிச்சு போண்டி. இப்போ பார்த்தியா, நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னவொடனே உன் மனசு தாங்கலை. இதுதாண்டி அக்கா தங்கச்சி உறவு. பிரிஞ்சிருக்கும் போது அதோட பாசம் அருமை என்ன புரியும், கூட இருக்கும்போது ஒன்றுமே புரியாது. அது என்னமோ 100 வார்த்தைக்கா நீ சொன்னது. பிரிஞ்சிருக்கும் போது தான் எல்லாத்தோட அருமையுமே தெரியும். அடா அண்ணி, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இதோ இப்பதான்ப்பா வந்தோம். நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. என்ன 2 பேரும் அழுதுட்டா இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன வயசு கதையெல்லாம் பேசணுமா, எங்களுக்கு தெரியாமே அழுக வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, விடுங்க. சரி, அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். சரி பேசுங்க. எங்க அண்ணன் வரலையா அண்ணி? அவங்க தான் கொஞ்சம் பின்னாடி வருவாங்கப்பா. இதோ இவ கூப்பிட்டா, அதான் சரி உடனே கிளம்பி வந்தேன். சரி அண்ணி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா, நீங்கள் போய் பாருங்க. ஏங்க, நான் போய் சாப்பாடு சாம்பார் அந்த கறி தொக்கெல்லாம் செஞ்சிடறேன்னே. நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரி, சாம்பார் நான் வைக்கிறேன். எல்லாம் செஞ்ச எனக்கு சாம்பார் வைக்க தெரியாதா? நான் வைக்கிறேன்க்கா, நீ ஃப்ரீயா இரு. சரி, நீ வச்சா அந்த டேஸ்ட் வராது, நான் வைக்கிறேன். நான் சாம்பார் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். நீ அப்போ உன் வீட்டில் வந்து நான் சாம்பார் வைக்கக்கூடாதா? அப்போ நான் சாம்பார் வச்சா நல்லா இருக்காதுன்னு நீ சொல்றியா? பேச்சு மாத்தாத. நீ தானே ஃபர்ஸ்ட் நான் சாம்பார் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதனால தான் நான் இப்போ கேட்குறேன். இப்போ நீ அதை திருப்பி என்கிட்ட சொல்ற? எந்த வயசுலையுமே அக்கா தங்கச்சி சண்டைன்றது ஓயவே ஓயாது. கொஞ்ச நேரம் ஊரில் எங்களை மாதிரி அக்கா தங்கச்சி இல்லைன்ற மாதிரி பேசிப்பாங்க. கொஞ்ச நேரம் ஏன்டா இந்த மாதிரி அக்கா தங்கச்சியாக பிறந்தோன்ற அளவுக்கு பேசுவாங்க. என்னடி மூஞ்சே மாறிடுச்சு. சரி, நீயே சாம்பார் வைடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயே அம்மா மாதிரி தான் வைப்ப, சூப்பராக வைப்பேன். இல்லைக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே வச்சுக்கோக்கா. ஒரு நாள் ஆசைப்படுறேன், நம்ம வீட்டில் தானே இதெல்லாம் பண்ண முடியும். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைப்போம். இவங்களுக்கு இதான் வேலை. 5 நிமிஷம் அடிச்சுப்பாங்க, 5 நிமிஷம் கழிச்சு நாங்களாம் அடிச்சுக்கிட்டோன்ற மாதிரி பேசுவாங்க. இதான் அக்கா தங்கச்சி. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். பாய்.